Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யார் உங்கள் கடன்காரன், இதன் தலைப்பு. ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கடனை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவருடைய காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள், இந்த விஷயங்களில் தான் உங்களுக்கு கடனை அதிகமாக ஏற்படுத்துவார். கடன் மட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எதிரிகளையும் நோயையும் உருவாக்குறதும் அதே 6ஆம் அதிபதியினுடைய தன்மை தான். ஆனால் நம்ம இன்றைக்கி கடன்கிற சப்ஜெக்டில் அவர்களை பார்க்கலாம். இப்போ 12 லக்னங்களுக்கும் 6ஆம் இடத்தின் அதிபதியின் காரகத்துவமும் அவருடைய இன்னொரு வீட்டின் ஆதிபத்தியமும் உங்களுக்கு கடனை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. இதை நாம் மனசில் வச்சுக்கணும். மேசலக்னக்காரர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3க்கும் 6க்கும் உடையவர் புதன். அப்போ புதனுடைய ஆதிபத்தியங்களும் புதனுடைய காரகத்துவங்களும் உங்களுக்கு கடனை ஏற்படுத்தும் வாய்ப்பை கொடுக்கும். இப்போ மேசலக்னக்காரங்களுக்கு 3ஆம் இடம்ங்கிற செவ்வாய், அதாவது 3ஆம் இடம்ங்கிற சகோதரர், நண்பர்கள், தொடர்புகள், ஒன்றுவிட்ட உறவுகள், இவங்க மூலமாக கடனாகும். புதன் மாமனை, அத்தையை குறிக்கிற கிரகம் அப்படிங்கிறனால மாமா வழியில், அத்தை வழியில் கடன் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். கல்வி பருவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் புதன்கிறதுனால கல்வி பருவத்தை கடக்கும்போது கடனால் ஏற்படுத்தி படிக்கிறது. இப்போ உதாரணமாக மேசலக்கணக்காரங்க உயர்கல்வி படிக்கிறதுக்கு லோன் போட்டு படிக்கிற வாய்ப்புகளை உருவாக்கி விடுவார். ஆடிட்டர், வக்கீல், ஜோதிடருங்கிற மாதிரி புதனின் தொழில்களை மெயினாக எடுத்து செய்கிறவங்க உங்களை கடன் ஆக்கி விட்டுறதுக்கான சாத்தியக்கூறுகள், அவர்களுடைய நடவடிக்கைகளால் உங்களுக்கு கடன் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ இந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கள் கடன் ஏற்படுத்துவார்கள், இளைய சகோதரர்கள் கடன் ஏற்படுத்துவார்கள், உறவினர்கள் கடன் ஏற்படுத்துவார்கள், அத்தை மாமா உறவுகள் பகையையும் கடனையும் உருவாக்கும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் கடன் ஏற்படும் விதிகள் உண்டாகும். புதனுடைய தொழில்களை செய்து கொள்ளக்கூடிய ஆடிட்டர், வக்கீல், ஜோதிடர், புரோக்கரேஜ், கமிஷன் ஏஜெண்ட்டு, இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுக்கு கடனை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. புதன் எழுதுகோளுக்கு காரக கிரகம் அப்படிங்கிறதுனால எழுதுதல், இயங்குதல், இயக்குதல், டாக்குமெண்டேஷன்ஸ், இதனால் பிரச்சனைகளும் கடனும் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. கவனம். 3ஆம் இடம், 6ஆம் இடம், புரியுதுங்களா? இந்த ரெண்டையும் இவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உள்ளவர். ரிஷபலக்ன ஜாதகர்களுக்கு கொடுமை என்னென்னா, லக்னாதிபதியே கடங்காரன், லக்னமும் 6ஆம் இடமும் ஒரே அதிபதி சுக்கிரன். இப்போ சுக்கிரனுடைய காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள் ரீதியாக இவங்களுக்கு கடன் ஏற்படும். சுக்கிரன் வாழ்க்கை துணையை குறிக்கிற கிரகம். ஸோ வாழ்க்கை துணையினால் கடன் ஏற்படும் விதி உண்டு. இவர்களே இவர்களுக்கு எதிரி ஆகிறதுனால இவர்களின் செய்கைகளே இவர்களுக்கு நிறைய கடனை உருவாக்கிவிடும் வாய்ப்பு உண்டு. லக்ஸேரியஸ் வாழ்க்கையை இவங்க விரும்பினாங்கன்னா அதனால் கடன் படக்கூடிய விதிகள் இவங்களுக்கு நேச்சுரலாகவே ஏற்படும். லக்ஸேரியஸ் வாழ்க்கை, சுக்கிரன் லக்ஸேரியஸ் வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் இல்லைங்களா, அதனால கடனை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. பெண்களால் கடன் ஏற்படும் விதிகள் உண்டாகும். இதில் பெண்கள்ங்கிற போது சகோதரிகளை குறிக்கக்கூடிய கிரகமும் ஒரு விதத்தில் சுக்கிரன், வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியவரும் ஒரு விதத்தில் சுக்கிரன், மூத்த சகோதரி, இளைய சகோதரி மாதிரியான உறவுகளை குறிக்கக்கூடியவரும் சுக்கிரன்கிறனால இவங்களால் கடன் ஏற்படுற வாய்ப்புகளை உண்டாக்கும். சக பணி ஊழியர்கள், தன்னோட வேலை செய்கிறவங்கள, அவங்களும் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களால சிக்கலும் கடனும் உருவாகும் வாய்ப்பு உண்டாகும். இல்லை லக்னாதிபதியே 6ஆம் அதிபதிக்குனால இவர்கள் தங்கள் செய்கைகளை கட்டுப்படுத்தி கொண்டாலே கடனை வெகுவாக கட்டுப்படுத்திக்கலாம். மேசலக்கணக்காரங்களுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுங்கிறதே இல்லை, அவங்களுக்கு வேறு வகை உறவுகளால் கடன்கள் ஏற்படும். ஆனால் இவங்களுக்கு இவங்க செய்கிறதுனாலேயே கடன் உருவாகும் வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு கடன்காரன் யாருன்னு கேட்டால் நீங்கள் தான். ஆடம்பரத்தை விரும்புவதன் மூலமாக இந்த கடன் அதிகரிக்கும், கடனை உருவாக்கும் விதி உங்கள் லக்னத்துக்கு உண்டு. இந்த விஷயத்தில் நீங்கள் தான் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். மிதுன லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் 6ஆம் அதிபதியாக வர்றது, இவர் 6-11க்கு அதிபத்தியம். பேராசை இவர்களுக்கு கடனை உருவாக்கும். 11ஆம் இடங்கிறது பேராசை. ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் மூக்க நுழைக்கிறதுனால இவங்க கடன்காரன் ஆவாங்க. இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் கடன் ஏற்படும் வாய்ப்பு இருக்கும்.
செவ்வாயின் ஆதிபத்திய காரகத்துவத்தால் இவங்களுக்கு அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், மேலதிகாரிகள், மருத்துவத்துறை சார்ந்த நிபுணர்கள், இதனாலெல்லாம் உங்களுக்கு கடன் ஏற்படும் விதிகள் உண்டாகும். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், சகோதர வர்க்க உறவுகள், இவர்களால் கடன் ஏற்படும் வாய்ப்பு உண்டாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஆசை, குறுக்கு வழியில் செல்வம் சேர்க்கணுங்கிற எண்ணங்கள், இதெல்லாம் இவங்களுக்கு கடனை ஏற்படுத்தும். பொதுவாக செவ்வாய் ஒரு எரி கிரகங்கிறதுனால அவசர கொடுக்கைத்தனம் இவங்களுக்கு கடனை உருவாக்கிவிடும் காரகம் உண்டு. வீடு கட்டி கடன் ஆவாங்க, செவ்வாயுடைய காரகத்துவம். இடம் வாங்கி கடன் வாங்குவாங்க, செவ்வாயுடைய காரகத்துவம். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுனால கடன்காரன் ஆவாங்க. அதிகாரத்தில் உள்ளவங்களை எதிர்த்துக்கிறதுனால கடன்காரன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ இதில் இவங்க கவனம். அதாவது செவ்வாயின் காரகத்துவமான 6ஆம் இடமும் அவருடைய இன்னொரு வீடான 11ஆம் இடத்துல நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். இதில் 11ஆம் இடம்ங்கிறது பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கிறதுனால மிதுன லக்னக்காரங்க மோஸ்ட்லி தான் பெரிய பராக்கிரமசாலின்னு வெளிப்படுத்துறதுக்காகவே கடன்காரன் ஆவாங்க. சொன்னதை செய்தியை காட்டணுங்கிற வெறி இவங்ககிட்ட இருக்கும். இந்த சொன்னதை செய்தியை காட்டுறதுல நமக்கு லாபம் இருக்கானாலாம் யோசிக்க மாட்டாங்க. நான் செஞ்சேன் அவ்வளோதான் அப்படிங்கிறதுனால கடன்காரன் ஆகிறவங்களும் உண்டு. கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு கடனையும் பாக்கியதையும் குறிக்கக்கூடியவங்கனால இவங்களுக்கு கடனால் வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறத விட கடனால் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது தான் கொஞ்சம் மிகுதியாகவே இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த கடன் ஆக்டிவேட் ஆக ஆக இவங்களுக்கு பாக்கியமும் ஆக்டிவேட் ஆகும், அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாகும். இது எதிரிகள் உருவாக வளர்ச்சியை பெறும் லக்னங்களில் கடகமும் ஒன்று. குருவே அவருடைய காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாக கடனையும் பாக்கியதையும் சேர்த்து தரக்கூடியவங்கனால இவங்களுக்கு 50-50 சாய்ஸுங்களாம். சொல்லப்போனால் எதிரி உருவாகும் போது, கடன் உருவாகும் போது அதிலிருந்து படிப்பினைகளை கற்றுக்கொண்டு அதன் மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், முன்னேற்றங்கள், பொருளாதார வெற்றிகள் போன்றவற்றை இவங்க அடைஞ்சிருவாங்கனால இவங்க கடனை நினைத்து பெரிதும் கவலை கொள்ள தேவையில்லை. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலே போதும். ஏன்னா நண்பன் தான் கடன் கொடுக்குறாருங்கிற அடிப்படையில் இவர்களுக்கு நண்பர்களால் கொஞ்சம் கடன் வரும், குழந்தைகளால் கடன் வரும். அந்த காரகத்துவம், குருவின் காரகத்துவம். படிப்புக்காக கடன் படுறது, படிப்பு அதாவது நிறுவனங்கள் நடத்துறதுக்கு கடன் படுறது அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள் கொஞ்சம் உண்டாகும். சிம்மலக்னத்திற்கு ஆகாத கிரகமான சனி பகவான் கடன்காரர் ஸ்தானத்தையும் 7ஆம் இடத்து ஸ்தானத்தையும் செயல்படுத்தக்கூடியவர். இதில் 7ஆம் இடம்ங்கிற வாழ்க்கை துணை, சமுதாயம் மற்றும் கூட்டாளிகள், பங்காளிகள், இதை குறிக்கிற இடம். இவங்களால ஒரு கடன் ஏற்படும். அதாவது வாழ்க்கை துணையினால் கடன் ஏற்படும், கூட்டாளிகள்னால கடன் ஏற்படும், பங்காளி சண்டையினால் கடன் ஏற்படும். மேலும் சமுதாயத்தினால் இவங்க கடன்பட வேண்டிய விதிகள் உண்டாகும். சனியுடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் அப்படிங்கிற வேலைக்காரர்களால் பிரச்சனையும் கடனும் மன உளைச்சலும் ஏற்படும். கீழ்நிலை தொழிலாளர்களால் மன உளைச்சலும் பிரச்சனைகளும் ஏற்படும். பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களெல்லாம் சனியுடைய ஆதிக்கத்தில் வர்றது. பழைய பொருட்களை வைத்திருக்கிறது சிம்ம லக்னத்திற்கு எப்போவுமே ஆகாது. இவங்க உணவு சாப்பிடும்போது கூட சுட சுட இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஆறிப்போன பழைய உணவு இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்கு காரணம் அந்த இடம் 6ஆம் இடத்தை குறிக்கிற சனியோடைய ஆதிக்கத்தில் வரும். பழையன அப்படின்னு அது சனி. அதனால் சனி பகவானுடைய அந்த பழையன என்பதை இவர்கள் தவிர்ப்பது நன்று. ஏற்கனவே யூஸ் பண்ண பொருட்கள், பழைய பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்துறது, ரொம்ப காலம் ஒரே பொருளை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, இதையெல்லாம் கொஞ்சம் இவங்க அவாய்ட் பண்ணணும். இதனால் கடன் ஏற்படும் விதிகள், மன வருத்தம் ஏற்படும் விதிகள் உண்டாகும். கன்னிகா லக்னத்திற்கு நண்பரான சனியே 6ஆம் அதிபதியாக வரார். 5ஆம் இடம் 6ஆம் இடம் ஒரே அமைப்பு, சனியோட வீடு. இப்போ இவங்களும் பார்த்திங்கன்னா வேலைக்காரர்களால் துன்பப்படுவாங்க, போலி கௌரவத்தினால கடன்காரனாகும். 5ஆம் இடம் குறிப்பிடுது இல்லைங்களா, போலி கௌரவம். தங்கிட்ட இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரியே பில்டப் பண்ணி அதுக்காகவே கடனை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது. இவங்க வாகன கடன் இல்லாத கன்னிலக்னக்காரங்களை பார்க்கவே முடியாது. ஏன்னா சனி வாகனக்காரகன். அதனால் வாகன கடனை இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பிள்ளைங்களுக்காக கடன் படுறது, போலி கௌரவத்திற்காக கடன் படுறது, வேலைக்காக கடன் படுறது, வேலைக்காரர்களுக்காக கடன் படுறது, வேலைக்காரர்கள் விதத்தில் விரோதத்தை வளர்த்து கொண்டு கடன் பெறுவது, இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். இவங்களும் சனியுடைய காரகத்துள்ள கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். துலா லக்ன ஜாதகர்களுக்கு குரு கடன்காரனாக வருவார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3க்கும் 6க்கும் உடையவராக குரு வருவார். அப்படிங்கும்போது நண்பர்களால், உறவினர்களால், இளைய சகோதரத்தால், தொடர்புகளால் கடன்படும் விதி இவங்களுக்கு உண்டு. குழந்தைகளால் கடன்படும் விதி உண்டு. தங்கத்துக்காக கடன்படுற விதி உண்டு. பணத்தை சரியாக ஹேண்டில் பண்ணாததுனால கடன்படக்கூடிய விதிகள் இவங்களுக்கு உண்டு. ஏன்னா குருவுடைய காரகத்துவத்தில் தங்கமும் வரும், தனமும் வரும்.
அதிகார பதவியில் உள்ளவங்க, ஆசிரியர்கள், உயர்நிலை பதவி வகிப்பவர்கள், மதிப்புமிக்க பதவி வகிப்பவர்கள், இவங்களோடு இவங்களுக்கு பிரச்சனையும் முரண்பாடுகளும் வந்து அதனால் கடன் ஏற்படும் வாய்ப்புகள், மன வருத்தம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். கவனம். இவங்க குருவுடைய காரகத்துவம் மற்றும் 3 6ஆம் இடம், அதில் 3ஆம் இடத்தின் ஆதிபத்தியம், தொடர்புகள் கவனமாக இருக்கும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ரிஷபம் மாதிரியே தான், தன் தலையில் தானே மண்ணை வாரி கொள்கிற விதி இவங்களுக்கு உண்டு. செவ்வாயின் ஆதிபத்தியம், லக்னாதிபதியினுடைய ஆதிபத்தியமே உங்களுக்கு கடனையும் தரக்கூடியது. இவங்களுக்கு கோபத்தினால கடன்படுவாங்க, ஆத்திரத்தினால கடன்படுவாங்க, ஆத்திரத்தினால விரோதத்தை வளர்த்து கொள்ளும் தன்மைகள் மிகுதியாக இருக்கக்கூடிய லக்னம். தலைமைக்கு வரணுங்கிறதுக்காக கடன்படுற அமைப்பு இருக்கும். மேசம் 1வது வீடு, செவ்வாயினுடைய ஆதிபத்திய வீடு. அப்போ தன்னுடைய உணர்ச்சி வசப்பட்ட நிலையினாலும், முன்கோபத்தினாலும், முரட்டுத்தனத்தினாலும், பிடிவாதத்தினாலும், எதையும் எளிதில் விட்டு கொடுத்து விட முடியாத அதீத தீவிர குணங்களினாலும் இவர்களுக்கு கடன் ஏற்படும் வாய்ப்பு உண்டாகும். இந்த ஏலத்தில் கண்ணா பின்னான்னு ரேட்டை ஏற்றி விடுற அமைப்பெல்லாம் அதில் சிக்கிறதெல்லாம் இவங்க தான், விருச்சிக லக்னக்காரங்க. சாதாரணமாக 10,000 ரூபாய்க்கு முடிய வேண்டிய ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போய் ஏற்றி மாட்டிக்கிறது. அதனால் வரக்கூடிய இழப்புகள், போலி கௌரவத்திற்காக ஆளாகிறது, முன்னேறணும், தலைமை பொறுப்புக்கு நாம் தான் இருந்தே தீரணுங்கிற எண்ணத்திற்காக கடனை உருவாக்கி கொள்ளும் அமைப்புகள் இவங்களுக்கு கொஞ்சம் நேச்சராகவே இருக்கும். இவங்களும் தன்னுடைய செயல்களால் கடன்படும் விதி உள்ளவர்கள், சகோதர வர்க்கத்தினால் கடன்படும் விதி உடையவர்கள், பூமி ஆதாயத்திற்காக கடன்படும் விதி உடையவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக கடன்படும் விதி உடையவர்கள், யூனிஃபார்ம் சர்வீசஸ்னால கடன்படும் விதி உடையவர்கள். இவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுக்காக கடன்படுவாங்க. செவ்வாய் மருத்துவக்காரகன் இல்லைங்களா, ரத்தத்துக்கு காரகன். ஸோ அதற்கு கடன்படும் அமைப்பு இவங்களுக்கு உண்டாகும். கவனம். தனுர் லக்னத்திற்கு பார்த்திங்கன்னா 6-11 கூடையவர் சுக்கிரன். அப்போ இவங்களும் வந்து கொஞ்சம் பேராசையினால் கடன்படுற அமைப்பு, பெண்களால் கடன்படுற அமைப்பு, வாழ்க்கை துணையினால் கடன்படுற அமைப்பு, லக்ஸேரியஸான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவதனால கடன்படுற அமைப்பை பெறுவார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களுக்கு ஆசைப்படுவதன் மூலம் கடன்படும் அமைப்பு இவங்களுக்கு ஏற்படும். 11ஆம் இடத்தை மறு திருமண ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ மறு திருமணம் நடத்தி அதனால் கடன்படுற விதிகள் ஏற்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செஞ்சு பார்க்குறேங்கிற நிலையில் கடன்படுற அமைப்புகளை உருவாக்கிக்குவாங்க. லக்ஸேரியஸை அதிகம் விரும்பும் தன்மை இந்த லக்னத்துக்கு உண்டு. நார்மலாகவே தனுசு லக்னம், மேசம், சிம்மம், தனுசு இந்த 3மே கொஞ்சம் லக்ஸேரியஸ் விரும்பக்கூடிய லக்னங்கள் தான். அப்படியே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நெருப்பு லக்னங்கள் இல்லையா அவங்க, அதனாலேயே இவங்களுக்கு நிறைய சிக்கல்களை சந்திக்கும் அமைப்பு உண்டாகும். சுக்கிரனுடைய ஆதிபத்திய காரகத்துவ ரீதியாக இவங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அழகிய பெண்கள், அழகான இடங்கள், மாட மாளிகைகள், லக்ஸேரியஸான ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள், உணவகங்கள், இந்த விஷயத்துல எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரனுடைய பொது காரகத்துவம் கலத்திரம். அப்போ வாழ்க்கை துணை விஷயத்தின் மூலம் கடன்படும் விதிகள் உண்டாகும். கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையை சந்தோஷப்படுத்துகிறோங்கிற பேரில் லட்சக்கணக்கில் கடன் படுற தனுசு லக்னக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. எச்சரிக்கை. அடுத்து மகரம். இவங்களுக்கும் கடன் பாக்கியதையை கொடுக்கக்கூடியது. கடகலக்னம் மாதிரியே தான். கடனால் வளர்ச்சி அடையும் யோகியதை மகரத்துக்கும் உண்டாகும். இவங்களுக்கு 6 புதன் 9 பாக்கியாதிபதியும் வர்றதுனால அறிவை கடனாக பெறும் விதையுடையவர்கள். மாமன் அத்தை உறவுகள் கடன்படும். பள்ளி பருவத்திலேயே கடன்படும் விதி கொண்டவர்களாக மாறுவாங்க. படிப்புக்காக கடன்படுற யோகிதைகள் உண்டாகும். ஒப்பந்தங்கள் மூலமாக கடன்படுற அமைப்பு இருக்கும். அறிவு திருட்டுனால கடன்படக்கூடிய விதி உண்டாகும். லாயர், ஆடிட்டரு, வக்கீல், ஜோதிடம் இந்த மாதிரியான புதன் சார்ந்த தொழில் செய்கிறவங்க இவங்களை கடன்காரனாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது இவர்களே அதை தொழிலாக எடுத்து செய்து அதிலிருந்து மீண்டு வரும் யோகம் இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் கடன் ஏற்படும் போதே அதன் மூலம் வளர்ச்சியும் பாக்கியமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கப்பெறும் அமைப்பு இவங்களுக்கு உண்டுங்கிறனால கடகலக்கண்ண மாதிரியே இவங்களும் கடனை நினச்சி பெருசாக கவலைப்பட தேவை இல்லை. கும்பத்துக்கு கடன்காரனாக வர்றவர் ஒரே ஆதிபத்தியம் கொண்ட சந்திரன் தாங்க. தாயாதி வர்க்கம் கண்டிப்பாக கடனை தரும். தாயார் எதிரியாகவும் கடன்படும் விதி கொண்டவராகவும் இருப்பார். தாயார் நோயாளியாக இருக்கிறது. திரவ பொருட்கள் மூலம் கடன்படுற வாய்ப்பு இவங்களுக்கு ரொம்ப அதிகம் உண்டு. சந்திரனுடைய காரகத்துவங்கள் பூரா இவங்களுக்கு கடனை தரும் வாய்ப்புகள் உண்டாகும். விவசாயம், நீர்நிலைகள், திரவ பொருட்கள், தாயாதி வர்க்கம், மாமியார் வகை உறவுகள், மூத்த சகோதரி, நீண்ட தூர பிரயாணங்கள், அவசரமாக எடுக்கும் முடிவுகள். ஏன்னா சந்திரன் ஒரு அவசரகரம். இதெல்லாம் உங்களுக்கு கடனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனாலேயே கடன்காரனாகும் யோகிதை உண்டு. சந்திரனுடைய வலிமையே உங்கள் கடனின் அளவை தீர்மானிக்கும். ஸோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பொதுவாக நீர்நிலைகளில்
செயல்படும் போது, குளிக்கும்போது, போக்குவரத்து செய்யும்போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய லக்னங்களில் கும்பம் ஒன்று. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மீனம். இவங்களுக்கு சூரியன் கடன்காரனாக வருவார், 6ஆம் அதிபதி. தகப்பனாதி வர்க்கம் எதிரி கடனாவதும், அவர்கள் மூலம் சித்தப்பா பெரியப்பா உறவு மூலம் கடன் படுற விதி மீன லக்னத்துக்கு இருக்கும். மாமனார் மூலம் கடன்காரனாகக்கூடிய விதி இருக்கும். மேலதிகாரிகள் மூலம் கடன் பட வேண்டிய விதி இருக்கும். இந்த மேலதிகாரிகளை சமாளிக்கிறதுனாலேயே கடன் ஏற்படும் வாய்ப்புகளும் இவங்களுக்கு உண்டாகும். அதிகாரத்தில் உள்ளவர்களால் கடன் படுற வாய்ப்பு இருக்கும். மின்சாரத்துறையின் மூலமாக கடன் படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். மீன லக்னக்காரங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி மின் சாதனங்கள் பழுதாகிக்கிட்டே இருக்கும். புது ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு வருவாங்க, பொசுக்குன்னு வெடிச்சிடும். கம்பெனி வாரண்டியை கிளைம் பண்ணுறதுக்குள்ளே நடந்து தேஞ்சு போயிடுவாங்க. ஏசி ரிப்பேர் ஆகிறது, அயன் பாக்ஸ் பொசுங்கி போயிடுறதுன்னு இவங்க வீட்டில் இந்த மின் சாதனங்கள் அடிக்கடி பழுதுபடும் அமைப்பு. இந்த மின்சாரமே வேவ்ஸ் கரெக்டாக இல்லாமல் அழுத்தம் குறைவான குறை அழுத்த மின்சாரம் பெறதெல்லாம் இவங்க வீட்டுக்குள்ளே இயற்கையாகவே நடக்கும். திடீர்னு ஹை வோல்டேஜ் கரண்ட் டிவி, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் பொசுக்கி போட்டுரும். இல்லைன்னா லோ வோல்டேஜ் கரண்ட் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதிகாரத்தில் உள்ளவங்கள தேவையே இல்லாமல் இவங்க பகைச்சிக்குவாங்க. அரசு வேலையில் இருக்கிறவங்க மீன லக்னக்காரங்க ஈஸியாக பகைச்சிக்குவாங்க. அப்பா வழி உறவுகளை பகைத்து கொள்வது, மாமனார் வரி உறவுகளை பகைத்துக்கிறது, அவங்க மூலமாக இவங்க கடன் பட வேண்டிய விதிகள் உண்டாகிறது. மருத்துவத்தில் தவறான மருத்துவம் ஏற்பட்டு அதனால் கடன்படும் வாய்ப்புகள் ஏற்படுவது, ஹிருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கும் விதிகள் இவங்களுக்கு உருவாகிறது. அதன் மூலம் கடன்படும் யோகிதைகள் உண்டாகிறது. அரசாங்கத்தினால பனிஷ்மெண்ட் வாங்கி அதனால் வட்டி கட்டி தண்டம் கட்டி கடனை ஏற்படுத்துறதுங்கிற வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கும். சூரியனுடைய ஆதிபத்தியம், சூரியனுடைய காரகத்துவம், இதில் இவங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ உங்கள் லக்னத்துக்கு யார் கடன்காரன்? 6ஆம் அதிபதி தான். அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் இருந்தால் அந்த ஆதிபத்தியத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த 2 ஆதிபத்தியங்களின் அடிப்படையில் நீங்கள் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருந்தால் கடனை தவிர்க்கலாம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.